சார் அதனால தான் தூங்கிட்டே இருக்கிறப்போ அலாரம் அடிச்சுன்னா முழிச்சுக்கிறோமே, முழிச்சுக்கணும். சில பேர் அலாரம் அடித்தா திரும்ப அதை ஒரு அடி அடிப்பான், அடிச்சுட்டு புரண்டு படுத்துக்குவான். அலாரம் அடித்தா நம்ம முழிச்சிக்கிறோமே, எப்படி? காது கேட்குது, அது மட்டும் விழிச்சிருக்கு, கண்ணு விழிக்கல, காது மட்டும் விழிச்சிருக்குது. அதை இவ சொல்றா, காது 24 மணி நேரமும் உனக்கு கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்ப நாங்கள்லாம் வந்திருக்கிறோம், பாட வேற பாடுறோம், நம்முடைய தோழிகளுக்கு என்னாச்சு அப்படின்ற ஆச்சரியத்தினாலையாவது நீ வந்து பார்க்க வேணாமா என்னாச்சுன்னு. யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கண் மாதே உறங்குதியோ. அப்படியே உன் கண்கள்லாம் வாழ் மாதிரி பளபளன்னு மின்னுமே. வாழ் தடங்கண் மாதே, கண்ணு அப்படியே பளபளன்னு வாழ் மாதிரி இருக்குதான். இந்த பொண்ணு கிண்டல் அடிக்கிறா பாருங்க. உன் கண்ணு வாழ் மாதிரி பளபளன்னு இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த கண்ணை வச்சுக்கிட்டு நீ தூங்கிக்கிட்டு தான் இருக்கிற நீயே தவிர பெருமான தரிசனமா பண்ற வாழ் தடங்கண் மாதே தூங்கிட்டு இருக்கிறிய. எதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிய வேணா. ஃபாரின் போயிட்டு வந்து அப்பா 1500 ரூபாய்க்கு ஒரு பார்க்கர் பேனா ஒன்று பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறார். குழந்தை அது UKG படிக்குது. அது அந்த 1500 ரூபா பேனாவை இப்படி பிடிச்சி செவுத்துல எழுதுது. எதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிய வேணா. வாழ் தடங்கண் மாதேன்னு ஒரு வார்த்தை போட்டா பாருங்க. மாதுன்னா பொதுவா பெண்ணுன்னு அர்த்தம். ஆனா பெண்ணை குறிக்கிற வார்த்தை சின்ன பெண்ணை சொல்ற வார்த்தை இல்லை மாதுன்றது. கொஞ்சம் வளர்ந்து மிடில் ஏஜ்னுபாங்களே, ஒரு குழந்தை அந்த மாதிரி திருமணமாய் ஒரு குழந்தை இருந்தா அதை மாதுன்னு சொல்லலாம். மாதரசியார், மங்கையர்கரசியார் அப்படிங்கலாம். சின்ன பெண் இளம் பெண்ணை மாதுன்னு சொல்ல மாட்டோம். இவன் என்ன சொல்றா, ஏய் மாதுன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு 2 கழுத வயசாயிடுச்சு, நான் தானாவே நீ எந்திரிச்சிருக்கணும், நாங்க வந்து எழுப்பணும்னு அவசியம் இல்லை. மாதுன்ற அளவுக்கு வளர்ந்த பிறகும் உனக்கு என்னடி தூக்கம், எந்திரி. மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் இன்னுத்தி சொன்னாதப்பா. இப்படிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காது, இப்படிலாம் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காது. கிண்டல் பண்றதுக்கான இடமா இது? நான் அவளை எழுப்புறேன்பா. முத்தன்ன வெண்ணகையாய், நீ சிரிச்சா அப்படியே முத்துக்கள்லாம் தெரியுமே. முத்து அன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்தன் அத்தன் அமுதன் ஆனந்தன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய், வந்து உன் கடை திறவாய். ஏய், நீ சிரிச்சா அப்படியே முத்துக்கள் வெளியில தெரியுமே, உன் பல்லுலாம் முத்து மாதிரி. அப்படிப்பட்ட நீ இப்படி தூங்கிட்டு இருக்கலாமா? அது மட்டுமா? பத்துடையே ஈசன் பழ அடியே பாங்குடையீர். அந்த பொண்ணு அங்கேன்னு சொல்லுது, புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொல்லாதோ. எனக்குலாம் என்ன தெரியும், உங்க அளவுக்குலாம் எனக்கு பக்தி இல்லடி, நான் ஏதோ தூங்கி போயிட்டேன், ஏதோ இதெல்லாம் மன்னிச்சிருங்க. புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொல்லாதோ. அது மட்டுமா? நீ ஆட்கொள்வது மட்டுமல்ல, எத்தோனின் அன்புடைமையாம் அறியோமோ. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. உண்மையிலேயே உள்ளத்தால் அழகாக இருக்கிறவர்கள் சிவனை பாடுவார்கள். பல்லு முத்து மாதிரி இருந்தா மட்டும் அழகு இல்லை, உள்ளம் அப்படியே சிவனை பாடி பாடி அழகாக இருக்க வேண்டும். முத்து அன்ன வெண்ணகையாய். சிரிப்பு வெள்ளையா இருக்கான். சிரிப்புக்கு கலர் இருந்தா சார், சிரிப்பு வெள்ளையா இருக்குதான், வெண்ணகையாய். அது பல்லினுடைய நிறம் சிரிப்புக்கு வந்து விட்டது. கவிஞர்கள் எல்லாம் இப்படிதான் ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருப்பான். முத்து மாதிரி பல்லு, தாமரை மாதிரி முகம், எள்ளுப்பூ மாதிரி மூக்கு, சங்கு கழுத்து, வர்ணிக்கிறதுக்குன்னு வார்த்தை வச்சிருக்கிறான் பாருங்க கவிஞர்கள். மூங்கில் தோல். இந்த மூங்கில் இருக்கே, ஒரு கணுவுல இருந்து இன்னொரு கணு வரைக்கும் அப்படியே வழுவழுவழுன்னு இருக்கும். அது மாதிரி அந்த பெண்ணோட தோல் அப்படியே கணுக்கை இந்த இடத்துல இருந்து தோல்ல தொடங்கி அப்படியே வழுவழுவழுன்னு இருக்குதான். மூங்கில் மாதிரி தோல் இருக்கான். வர்ணனை என்ன? மூங்கில் தோல் வர்ணனை வேண்டி கிடக்கு. என்னைக்காவது ஒரு நாள் எல்லா தோளுக்கு பக்கத்துலயும் மூங்கில் வரத்தான் போகுது, இதுல என்ன வர்ணனை வேண்டி கிடக்கு? முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர்ந்து எழுந்தன் அத்தன் அமுதன் ஆனந்தன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். அப்படியே உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே, அள்ளூரி தித்திக்க பேசுவியே. என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கிற? உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு வைங்களேன், அதை பத்தி ரொம்ப ஆசையா ஆர்வமா அதிகமா பேசுவோம். எங்க வகுப்புல பள்ளிக்கூடத்துல ஒரு வரலாற்று ஆசிரியர், ஹிஸ்டரி டீச்சர், அவர் பாடம் நடத்தினார்னா அந்த சரித்திர காட்சிகள் அப்படியே நேர பார்க்குற மாதிரி இருக்கும்.
இந்த முதலாம் பானிபட் போர் நடந்ததே, அதை அவர் நடத்தணும், கேட்கணும். அப்படியே போற நேருக்கு நேராக பார்க்குற மாதிரி இருக்கும். நான் அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளாம் முதலாம் பானிபட் போர்னா அது ஏதோ மகாபாரத யுத்தம் மாதிரி 1 மாதம் நடந்தது அப்படின்னு, 18 நாள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. முதலாம் பானிபட் போர் 3/4 மணி நேரத்தில் முடிச்சிட்டான். அவன் பீரங்கி கொண்டு வந்தான், பாபர் தீர்த்து கட்டிட்டான். அப்ப நடத்துறவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால், உலக விஷயம் மட்டும் இல்லை, அருளியல்லையும் அப்படித்தான். பக்தி சொல்பவருக்கு இருந்தால் கேட்பவருக்கும் தொற்றி கொண்டு விடும். நீ அப்படியே சொல்லுகிற விதத்தில் எங்களுக்கே பக்தி வருமே, இன்னைக்கு நீ வாய மூடிக்கிட்டு தூங்குறையே. அத்தன் அமுதன் ஆனந்தன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். அது சொல்லுகிற விதம். ஒரு ப்ரொஃபஸர் ரிட்டையர் ஆகிட்டாரு. அப்புறம் அந்த இடத்துக்கு புதுசாக நான் கிளாஸுக்கு போனேன். கிளாஸ் முதல் நாள் கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு, என்னடா கிளாஸ் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பையன் எந்திரிச்சு, ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது சார்னா. என்னடா எஃபெக்டிவாக இருந்ததுன்னு, பழைய ப்ரொஃபஸர் பாடம் நடத்தினா கண்ணு சொக்கிறதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும், நீங்கள் ஆரம்பித்த உடனே சொக்குது, எப்படி சார்னா? ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க. தித்திக்க அள்ளூர பேசுவாய், வந்து உன் கடை திறவாய். வாயின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப போட்டு மணிவாசகருக்குள் இருக்கிற ஒரு கவிஞர் வெளிப்படுறார் பாருங்க. தித்திக்க பேசுவாய், கடை திறவாய். ஏன்னா இந்த வாய் இருக்கே, அது கர்மேந்திரியத்திலையும் வரும், ஞானேந்திரியத்திலையும் வரும். பயப்படாதீங்க, நான் எதுவும் தத்துவம்லாம் சொல்ல போறதில்லை. இந்த கண்ணு, காது, மூக்கு, தோல் இது இருக்கே, இதை வந்து ஞானேந்திரியம்னு சொல்லுவாங்க. 2 கை 2 கால், ஒரு வாய், கருவாய், எருவாய், இது வந்து கர்மேந்திரியங்கள். இந்த வாய் இருக்கே, அது மட்டும் கர்மேந்திரியத்திலையும் வரும், ஞானேந்திரியத்திலையும் நம்ம பெரியவங்க வச்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த வாயை வைத்துக்கொண்டு நீங்கள் மேலான விஷயங்களை பேசி 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 பெருமானை அடையலாம், அல்லது கீழான விஷயங்களை சொல்லி சொல்லி மீண்டும் இந்த மண்ணில் பிறந்து கொண்டிருக்கலாம். இந்த வாய், இந்த நாக்கு அப்படிதான். நான் இப்படி சொல்றேனே, சாப்பிட்றப்போ உப்பு சரியில்லையே, சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்ட, கொஞ்சம் பார்த்து போடு இப்படிலாம் இதில் சுவை இருக்கா, தரம் இருக்கா, சரியாக இருக்கா அப்படின்னு இந்த நாக்கு பார்க்குது. சாப்பிட்றப்போ சுவை இருக்கா, தரம் இருக்கான்னு பார்த்து சாப்பிடுகிற இந்த நாக்கு பேசுகிற பொழுது பேசுகிற வார்த்தை சுவையா இருக்கா, தரமா இருக்கா, உயர்ந்ததா இருக்கா நாக்கு பார்க்கறது இல்லை. அவனே சொல்றான், எனக்கு நல்லா வந்துடும் வாயிலன்றான். என்ன அர்த்தம்? கேவலமா பேச போறான், முதல்ல இடத்த காலி பண்ணுன்னு அர்த்தம். இந்த நாக்கு அப்படிப்பட்டது. சொல்லுகிற விஷயத்தினுடைய தரத்தை பார்த்து இந்த நாக்கு சொல்லுவது இல்லை. ஆனால் உன்னுடைய வாக்கில் இருந்து அந்த வாக்கிறந்த பரிபூரணமாக இருக்கின்ற எம்பெருமானை பற்றிய பெயர்கள் வர வேண்டுமா? அத்தன் அமுதன் ஆனந்தன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். நீ உண்மையிலேயே சிவபக்த அப்படின்னா சிவனை பாட வேண்டாமா? யாம் பாட கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாமா? நீயும் இல்லை பாடணும். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. கழறிச்சரிவார்னு ஒரு நாயனார் உண்டுங்க. அவர் தினம் பூஜை பண்ணுவார். அந்த பூஜையை சுவாமி ஏற்றுக்கிட்டான்றதுக்காக தினந்தோறும் அவருடைய பாத கொலுசு இருக்கே, அந்த சத்தம் கேட்குமா அவருக்கு. கழறிச்சரிவார் அப்படின்னு. இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ண, ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி அந்த கால் கொலுசினுடைய சத்தத்தை அப்படி எழுப்புவாராம் சுவாமி. ஒரு நாள் அந்த சத்தம் கேட்கவே இல்லை. இவர் இனிமே நான் எதுக்காக வாழணும், என்னுடைய பூஜை ரொம்ப ரொம்ப சரியில்லை, சாமியே ஏற்றுக்கலையே, நான் எதுக்காக வாழணும் அப்படின்னு வாழை எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே கொன்று கொள்வதற்காக போனார். சாமி என்ன பண்ணாராம், வேக வேகமாக அங்கேருந்து ஓடி வந்தார். என்ன சாமி, என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வரீங்க? 7:15 ஆரம்பிச்சிட்டோமே, இவ்வளோ லேட்டாக வரலாமா, நீங்கள் பண்ணுறது சரியா? அவர் கேட்குறாரு. சிவபெருமான் சொன்னாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, வர வழியில வன்தொண்டன் சுந்தரன் இருக்கிறானே, வன்தொண்டன் சுந்தரன் அவன் அப்படியே மனசு உருகி என்னை பத்தி ஒரு பதிகம் பாடிக்கிட்டு இருந்தான். அந்த தமிழின் இனிமையில் பக்தியில் உருகி நானே நின்று கேட்டு வர தாழ்த்தோம். வன்தொண்டன் மனம் ஒன்றி நம்மை போற்றி பதிகம் பாடுதலால் நின்று கேட்டு வர தாழ்த்தோம். நின்று கேட்டுட்டு வரம்பா. வார்த்தையை கவனிச்சிங்களா? நின்று கேட்டுட்டு வரேன். அது என்ன நின்று கேட்டுட்டு வரேன்? இப்போ நான் இங்கே பேசுகிறேன்னா உங்களுக்கு கேட்குது. கொஞ்சம் வெளியில் போயிட்டீங்கன்னு வச்சிங்க, போகாதீங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் வெளியில் போனீங்கன்னா சரியாக காதில் விழாது. இன்னும் சாலை வரைக்கும் போனீங்கன்னா இன்னும் கேட்கவே கேட்காது. அதுக்கு தாண்டி போயிட்டீங்கன்னா கேட்காது. ஏன்? தள்ளி போக போக போக
காதினுடைய அந்த அந்த ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இவ்வளோ ஃப்ரீக்குவன்சி வரைக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் சத்தம் கேட்கும்ன்றது நம்முடைய காதோட லிமிட்டேஷன். அதனால தான் ஒரு எல்லைக்கு மேலே அது கேட்கறதே இல்லை. ஒருத்தருக்கு தன்னோட அம்மா வீட்டில் தன்னுடைய மனைவிக்கு காது சரியாக கேட்கல அப்படின்றதுக்காக டாக்டர்கிட்ட போய், டாக்டர் என் வீட்டுக்காரி காது அவ்வளவா கேட்கலன்னு நினைக்கிறேன், எங்க அவங்க வந்திருக்காங்களா? இல்லை, அவகிட்டக்க இதை சொன்னால் அப்புறம் என் காது இருக்காது, அதனால அதை எப்படி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, என்ன பண்ணுறது, ஒரு வழி சொல்லுங்கன்னார். டாக்டர் சொன்னார், அது ரொம்ப சுலபங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 10 அடி தூரத்தில் இருந்து அவங்ககிட்ட ஏதாவது சொல்லுங்க, பதில் வருதா பாருங்க. வரலன்னா 10 அடி தூரத்தில் அவங்களுக்கு காது கேட்காது. கொஞ்சம் கிட்டக்க போங்க, ஒரு 5 அடி தூரத்தில் ஏதாவது கேளுங்க, அப்பவும் பதில் வரலன்னா 5 அடி தூரத்துலையும் காது அவுட்டுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு கிட்டக்க போய் சொல்லுங்க, அப்பவும் பதில் வரலன்னா சுத்தமாக காது அவுட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கண்டுபிடிக்கலான்னார். சூப்பர் ஐடியா டாக்டர் அப்படின்ட்டு இவர் மறுநாள் அந்த அம்மா சமையல் ரூமில் இருக்கிறாங்க, இவர் பெட்ரூமில் இருந்துக்கிட்டே என்ன கொஞ்சம் காஃபி கொண்டு வரையா டெஸ்ட் பண்ணுறாராம். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் மாதிரி இவர் காஃபி டெஸ்ட் பண்ணுறாரு. எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வரையா, ஒன்றும் இல்லை. வெளியில் ஹாலுக்கு வந்தார், நான் ஒரு காஃபி ஒன்று கேட்குறேன் கொண்டு வரியா, பதிலையே காணும். சுத்தமாக அவுட்ரா காது, ஸ்பீக்கர் அவுட்டு அப்படின்னு கிட்டக்க போய் எனக்கு ஒரு காஃபி தரையா அப்படின்னாரு. அந்த அம்மா உடனே திரும்பி தரேன் தரேன் தரேன்னு 3 தடவை இது வரைக்கும் பதில் சொல்லிட்டேன், சுத்தமாக காது கேட்கல, டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணுங்க. நான் இவருக்கு தான் காது அவுட்டு. இப்ப சாமிக்கு இந்த மாதிரி சிக்கலா?